அபிராமி மருத்துவமனை மற்றும் அபிராமி நர்சிங், பார்மசி, பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அலைட் ஹெல்த் கோர்சஸோட அபிராமி கல்வி நிறுவனங்களோட 15வது பட்ட விழாவுக்கு வந்திருக்காங்க. கிராஜுவேஷன் செரமனிக்கு ஐயா மயில்சாமி ஐயாவும் டாக்டர் சங்கர் சண்முகம் சாரும் வந்திருக்காரு. டாக்டர் சங்கர் சண்முகம் சார் ரெஜிஸ்ட்ரார் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில். இப்போ இங்க நம்மளோட நர்சிங் காலேஜ்ல ஒரு 1000க்கும் மேற்பட்ட நர்சிங் மாணவர்கள் பயின்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸுமே இருக்காங்க. யூகே, யூஎஸ்ஏ, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இந்த இது மற்ற பிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி, இந்த மாதிரி காலேஜஸ் எங்களோட காலேஜஸ்ல இருந்து இப்ப மேற்படிப்புக்கு மற்ற வேலை செய்யறதுக்காக போறாங்க. அவங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி இப்ப எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் படிக்கும் போதே உணர்ந்து அனுபவபூர்வமா செய்யறதுக்கு நம்ம அபிராமி மருத்துவமனை இருக்கு. அங்க எல்லாரும் இந்த என்ன பண்ணணுமோ கத்துக்கிட்டு அதை அங்க நோயாளிகிட்டையும் டீச்சர்ஸ் கிட்டையும் கலந்துக்கிட்டு அதை பண்றதுனால மற்ற கல்வி நிறுவனங்களோட நல்லாவே ஒரு ட்ரைனிங்கோ இதுவோ இருக்கு. இது மறுபடியும் வளரணும். இப்போ கிராஜுவேஷன்ங்கிறது ஒரு சர்டிபிகேட் மட்டும் இல்லை. மயில்சாமி ஐயாவும் டாக்டர் சங்கர் சாரும் ஒரு நல்ல உதாரணம். இவங்க உதாரணத்தை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கிறவங்க மறுபடியும் மேலும் வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயாவும் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க இப்போ இந்த கிராஜுவேஷன் செரிமனியில உரையாற்றுவாங்க. மக்களுக்கு முக்கியமா கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு நல்ல ஊக்கம் அளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது செவிலியர் கல்வி இப்போ இஸ் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு செவிலியருக்கான தேவை நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸ், இந்தியா தான் சப்ளை பண்றாங்க இது அயல் நாடுகளுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு செவிலியர் படிப்பு, ஒரு ஜிஎன்எம், டிப்ளமோ நர்சிங் ஆர் பிஎஸ்சி நர்சிங் படித்தாலும் அதுக்கு மேற்கொண்டு படிப்பதற்கான வாய்ப்புகள் இக்கல்லூரியிலே இருக்கு. எம்எஸ்சி இருக்கு, பிஹெச்டியும் இப்போ இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க அபிராமி கல்வி நிறுவனங்கள். ஒரு குழந்தை ஒரு +2 முடிச்சுட்டு இங்க இந்த கல்வி நிறுவனங்களை ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க வெளியே போறப்ப ஒரு டாக்டரேட் பண்ணிட்டு தான் போற அளவுக்கான வசதிகளும் இந்த கல்வி நிறுவனங்கள்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய சாதனை இந்த கல்வி நிறுவனங்களோட. அது பெரியசாமி ஐயாவோட அயராத உழைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னொரு, இந்த கல்வி நிறுவனங்கள்ல நர்சிங் மட்டும் இல்லை, பிசியோதெரப்பி, பார்மசி, அதாவது அலைடு ஹெல்த் சயின்சஸ்க்கான அனைத்து வகையான வசதிகளும் மாணவர்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கிறதுனால அவங்க எந்த நாட்டுக்கும் போகக்கூடிய ஐயா சொன்ன மாதிரி ஸ்கில் செட்ஸோட தான் வெளியே போறாங்க. அந்த ஸ்கில் செட்ஸ்க்கான லேபார்டரி பயிற்சி எல்லாமே கல்வி நிறுவனங்கள், அபிராமி கல்வி நிறுவனங்கள் கொடுப்பதுனால, அதனாலதான் மருத்துவர் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு கல்லூரியோட முன்னாள் மாணவர்கள் அனைவரும் பல்வேறு நாடுகள்ல பணிபுரிந்து வராங்க. அதனால அது உங்களுக்கான ஒரு குளோபல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த கல்வி நிறுவனம். அதே போல செவிலியர் கல்வியில இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வர போறாங்க. இப்போ இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஆக்ட் இஸ் கோயிங் டு பி ரிப்பீல். அதை ஆக்ட் மாற்ற போறாங்க. கமிஷனா எப்படி ஒரு மெடிக்கல் கமிஷன் வந்த மாதிரி நர்சிங் கமிஷன் வரப்போகுது. வரும்போது ஒவ்வொரு செவிலியர்களோட தகுதிக்கேற்ப அவங்களோட ஸ்கோப் ஆஃப் ப்ராக்டிஸ் டிஃபைன் பண்ண போறாங்க. அப்போ ஒரு செவிலியர்களுக்கான தேடல், தகுதி வாய்ந்த செவிலியர்களுக்கான தேடல் அதிகம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. அதே போலதான் அலைடியல் கமிஷன்லையும் இப்போ அவங்களுக்குலாம் டிஃபைன் பண்றப்போ ஒவ்வொருத்தர் இந்த துறையில இருக்கவங்க அந்த வேலை மட்டும் தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் இசிஜி டெக்னீஷியனா அந்த இசிஜி டெக்னீஷியனுக்கான ஸ்கோப் மட்டும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்கள தவிர வேற யாரும் பண்ண முடியாது. இப்போ நம்ம யார் வேணா எதை வேணா பண்ணலான்ற மாதிரி இருக்கு அலைடியல் சயின்ஸ். இப்போ அவங்களுக்கும் டிஃபைன் பண்றப்போ அவங்களுக்கான எதிர்காலம் இன்னும் பிரகாசமா இருக்கு. இன்றைக்கு சுந்தராபுரத்தில் டாக்டர் பெரியசாமி அவங்களுடைய அபிராமி மருத்துவமனை மற்றும் மருத்துவம் சார் கல்லூரிகளினுடைய பட்டமளிப்பு விழா வந்திருக்கேன். இந்த இடத்துல கோயம்புத்தூர் தள்ளி ஒரு சிறப்பான மருத்துவமனை ஆரம்பித்து அது இந்தளவு கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமாக அவங்க குடும்பமே அணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. 6 டாக்டர்கள் அவங்கள குடும்பத்திலேயே இருக்காங்க. டாக்டர் பெரியசாமி அவங்க பற்றி படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு முன்மாதிரியாகவே கிராமங்கள் நோக்கி உயர்தர மருத்துவத்தை, நாட்டு மருத்துவம் இருந்திருக்கு, ஆனால் அதை தாண்டி உயர்தர மருத்துவத்தை அல்ல அறுவை சிகிச்சையை கொண்டு போயிருக்காரு. அப்படிங்கிற பார்க்கும் பொழுது எனக்கு சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி ரொபோட்டிக்ஸ் மூலிமா சர்ஜரி பண்ண முடியும்
அறுவை சிகிச்சை பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் அதை நோக்கி அவர் வந்திருக்கார். அதாவது ஆரம்ப கட்டத்தில் நம்முடைய கிராமங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தாண்டி இது மாதிரி பெரிய மருத்துவமனை கொண்டு வந்ததை தாண்டி இன்னும் அதிநவீன மருத்துவங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை கொடுக்கறதை தாண்டி அதற்கான பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய பேராமிலிட்ரி பேரா ஃபார்மசிஸ் மெடிக்கல் சயின்ஸ் அதுவும் கொண்டு வந்திருக்கும் பொழுது இது வந்து சிறப்பாக இருக்குது. இதில் இன்றைக்கு மாணவர்களுக்கு பட்டம் கொடுத்து இந்த பட்டமளிப்பு உரை கற்றுவதற்காக வந்திருக்கேன். இந்த ஊருக்கு பக்கத்திலேயே பிறந்து வளர்ந்துங்கிற முறையில் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக நான் பார்க்குறேன். இதை நீங்கள் வந்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். தமிழ்நாட்டு பாடலியல் தலைவராக என்ன மாதிரி புதிய வழிமுறைகள் அதாவது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன திறன்கள் வேணும் அப்படிங்கிறது, எதிர்காலத்தில் என்ன திறன்கள் வேணும் அப்படிங்கிறது தொழில்முறை நிறைய மாற்றுதல் விடுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி பார்த்துருக்கோம். நம்ம ஒரு கல்லூரிகளையும் பள்ளிகளும் படிச்சுட்டு வந்ததை தாண்டி இப்போ நம்ம செய்யக்கூடிய பணிகள், அது எந்த பணியாக இருந்தாலும் கூட ஆசிரியர் பணியிலிருந்து மருத்துவ பணி வரைக்கும் எல்லா பணிகளுமே வந்து கல்லூரிகளை படித்ததை தாண்டி இன்றைக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அந்த திறன்களை வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக கற்றல் என்பது கல்லூரிகளை தாண்டியும் கூட கற்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக நித்தம் கற்பது அப்படிங்கிறது முக்கியமானது. அதை நோக்கி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்னன்னா, என்ன கற்றுக்கொள்கிறோம்ன்றதை தாண்டி எப்படி கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல குழந்தை ஆனா படிக்கிறதுலேருந்து அது அப்படிங்கிற எழுத்தையும் தாண்டி அந்த ஆங்கிற எழுத்து எப்படி ஒலிக்குது, அதை எப்படி எழுதணும், அந்த எழுத்து அடுத்து என்னோட வார்த்தைகள் என்ன அப்படின்னு பல பின்புலங்களை பார்க்குறாங்க. அந்த வகையில் முதல்ல எழுதுவதிலிருந்து எண்ணில் எழுத்துல ஆகவும் எண்ணில் ஒன்றும் எழுதும் கூட இது ரெண்டையுமே வந்து எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதையும் தாண்டி கற்றல் ஒரு அனுபவமும் கற்றல் ஒரு இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உருவாக்குறோம். இது வந்து முதல் 3 வகுப்புகளில் முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா சமீப காலமாக சொல்லுவாங்க 5, 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட தமிழ் படிக்க தயங்குறான், அவனுக்கு அடிப்படை கணிதம் கூட தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த குறையை நீக்கணும் அப்படின்னா முதல் 3 வருஷத்துலேயே அதுக்கான நாங்கள் பணியெடுத்தாகணும். ஆக முதல் 3 வருடங்களிலேயே வந்து எண்ணும் எழுத்தும் சரியாக அவனுக்கு தமிழும் ஆங்கிலமும் 2 மொழினா 2 மொழியிலும் சரியாக வரணும். எழுத தெரியணும், படிக்க தெரியணும், பேச தெரியணும், சிந்திக்க தெரியணும். அதே மாதிரி கணிதத்திலையும் கூட அடிப்படை கணிதங்கள் கூட்டம் பெருக்கல் இதாக வந்து பையன் செய்யறதை தாண்டி நடைமுறை வாழ்க்கையில் ஒரு கடைக்கு போனான்னா அவன் இது பண்ணுற 3ஆம் வகுப்பு முடித்த பையன் கொண்டு வரணும். அதற்கான நோக்கத்தோடு போகிறோம். இது சரியாக வரும் பட்சத்தில் 4, 5, 6 பொழுது இன்னும் மேலே கொண்டு வந்து மெதுவாக மாணவர்களுக்கு இன்றைக்கு தேவையான செயற்கை நுண்ணறிவு ஒரு வகையில் வந்து செயற்கை நுண்ணறிவு வச்சுட்டு எப்படி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிறத ஆசிரியர்கள் பயிற்சிக்கு உதவும். இன்னொன்று அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதை தாண்டி உலகளாவில் செயற்கை நுண்ணறிவினுடைய பங்களிப்பை நம்முடைய தமிழக மாணவர்கள் கொடுக்கணும், கல்லூரியில் போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறை எடுத்துகிட்டு போவான். இந்த 2 வழிமுறை போவதற்கான இதை உருவாக்குறோம். இது எல்லாம் தாண்டி 10 வருடங்களுக்கு ஒரு முறை பாடப்புத்தகம் மாறும் என்பதை தாண்டி அநேகமாக ஒவ்வொரு வருடமும் இந்த வருஷம் கொடுக்குறோம். இந்த வருஷம் கொடுத்த புத்தகம் இந்த பசங்க எப்படி எடுத்துருக்காங்க, ஆசிரியர்கள் எப்படி சொல்லிக் கொடுக்க முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அப்புறம் உலகளவில் என்ன மாற்றங்கள் வந்திருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு அடுத்த வரக்கூடிய புத்தகம் எப்படி இருந்தால் புதுசாக அச்சடிக்க போகிறோம், அது இந்த புத்தகம் இருக்க அவசியம் இல்லை, அடுத்ததாக போகலாம். அதே மாதிரி 10-15 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதனுடைய கொள்கை மாற்ற வடிவமாங்க. அதை தாண்டி 3 வருடங்களுக்கு ஒரு முறையை வந்து நம்முடைய பாடத்திட்டத்தினுடைய கொள்கையை திரும்ப பரிசீலிப்பதற்கான வழிமுறை இருக்கும். அந்த வகையில் காலத்திற்கேற்ற புத்தகமும் காலத்திற்கேற்ற வகுப்பறைகளும் காலத்திற்கேற்ற பாடத்திட்டமும் உருவாவதற்கான முயற்சி ஆரம்பிச்சு. அதாங்க சிலபஸில் மாற்றம் அப்படிங்கிற பொழுது நம்ம எண்ணும் எழுத்தும் படிக்க வேண்டிய அவசியம், அடிப்படை கல்வி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து அதை தாண்டி வந்து அதை கற்றலினுடைய இனிமையை தாண்டி எப்படி கற்றுக்கொள்வது அது மாதிரி. அதனால நாளைக்கு இன்னைக்கு நான் கற்றுக்கிறாங்க இந்த அதாவது நீச்சல் இப்போ எங்கே போனாலும் நீச்சல் அடிக்கிறாங்க, அதாவது எந்த குளத்தில் போனாலும் நீச்சல் அடிக்க முடியும். அதே மாதிரி நாளைக்கு எந்த தொழிலில் வந்தாலும் அதை கற்றுக்க முடியும். கற்றுக்கிறதுக்கான திறனை வரணும். தொழில் திறன் அப்படிங்கிறத தாண்டி கற்றல் திறன் முக்கியமானது வந்து கற்றலினுடைய திறன் அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறோம். அதுதான் முக்கியமானதாக பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன தான் சொல்லிக் கொடுத்தாலும் என்ன தான் பாடத்திட்டம் வந்தாலும்
15 வருடங்கள் கழிச்சு இந்த பாடத்திட்டம் படித்தது சரியாக வராது. ஆனால் அதை தாண்டி நீ எதையும் கற்றுக்கொள்ள முடியும் திறனை கொடுக்கும் பொழுது அவனுக்கு 15-20 வருஷம் 50 வருஷம் கழிச்சும் கூட புதிதாக உள்ளதை கற்றுக்கொள்வதற்கான திறன் உருவாகும். ஆக பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோங்கிறதை தாண்டி எப்படி அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குற நோக்கி போகுது. இதற்கான பயிற்சிகளும் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படும். உலகளவில் இப்போதைய சூழ்நிலையில் உலகளவில் தான் நடக்குது. அதை தமிழகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அதற்கான முயற்சிகள். விஞ்ஞானம் சார்ந்த படிப்புகள் முதல்ல கணினி துறை ரொம்ப தேவையாக இருக்கும். அதாவது லிட்ரஸி அப்படிங்கிறது எண்ணும் எழுத்தை தாண்டி கம்ப்யூட்டர் லிட்ரஸியும் தேவை அப்படின்னா கம்ப்யூட்டர் பற்றிய தெரியணும். அதை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதன் மூலியமாக இப்போ செயற்கை நுண்ணறிவு கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதையும் தாண்டி இப்போ விண்வெளி அறிவியலில் பார்த்தீங்கன்னா அறிவியலுடைய உச்சம் அப்படிங்கிறது விண்வெளி அதிகமாக அதையும் கூட நம்முடைய பள்ளி குழந்தைகளுக்கு கொண்டு சேர்க்க முயற்சி பண்ணுறோம். ஏன்னா வருங்காலங்களில் இது எல்லாம் பின்னி பிணைந்து இருக்குது. எல்லா தொழிலும் பார்த்தீங்கன்னா கூட இப்போ ஊடகங்களுக்கு எப்படி செயற்கைக்கோள்கள் உதவுதோ, செயற்கை நுண்ணறிவு எப்படி உதவ ஆரம்பிக்குதோ, அதே மாதிரி நாளைக்கு பல துறைகளிலும் மருத்துவமே இருக்குதுனாலும் கூட மருத்துவமே இப்போ டாக்டர் பெரியசாமி இங்கே உட்காந்துருக்காருன்னா இங்கிருந்து கிராமத்துக்கு ஒரு காலத்துக்கு அவர் போனார். நாளைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து அவருடைய அறுவை சிகிச்சை பண்ண முடியும். ஆனால் அதற்கான நோயாளி இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நோக்கி போகுது. அப்போ எந்த துறையில் இருந்தாலும் கூட எல்லா துறைகளும் ஒன்றாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாம் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாளைக்கு வரக்கூடிய மாணவர்கள் அவங்க இன்ஜினியராக வரலாம், மருத்துவராக வரலாம், ஆசிரியராக வரலாம், ஊடகத்துறையில் வரலாம், ஏன் அரசியல்வாதியாக கூட வரலாம். எது வந்தாலும் கூட எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் உருவாகி இருக்குது. அதை நோக்கி நாம் கொண்டு வரணும். அதான் ஒரு பக்கம் நம்ம நீட்டே தேவையான்னு நம்ம கேட்குறோம். என்ன 10 வருஷம் 12 வருஷம் படிச்சுட்டு இருந்த பையனை அவனோட அந்த தேர்வில் அவனை கண்டுபிடிக்க முடியாதது ஒரு 2-3 மணி நேரம் தேர்வில் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு எல்லாரும் பரவலான அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் பாலிசி மேக்கர் கொடுக்கணும். அப்படி இருந்தாலும் அதையும் தாண்டி ஆனால் நம்ம தேர்வுகள் அப்படிங்கிறது நீட் அப்படிங்கிறதை தாண்டி எந்த அளவுலையும் தேர்வுகள் வந்தாலும் ஏன்னா லாஜிக்கல் திங்கிங் அங்கே தான் அது பதில் கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத தாண்டி எந்த கேள்வி கேட்டாலும் அதை சிந்திச்சு அதுக்கான பதில் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கியான பாடங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். அதனால நீட் அப்படிங்கல எந்த ஒரு தேர்வையும் மாணவர்கள் எதிர்கொள்ள முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீட் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கண்டிப்பாக நாங்கள் வைக்கிறோம். இல்லை அதை மாற்றப்பா அதுதான் முதலே சொன்னது. ஏன்னா 2 மொழிகள் கற்கிறோம் அப்படின்னா 2 மொழியும் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை நம்ம உருவாக்குறோம். தாய்மொழி சுய சிந்தனைக்கான தாய்மொழியாக இருக்கும். சர்வதேச அளவில் போகும் பொழுது அது நம்ம விட்டு போனாலும் எங்கே போனாலும் பேசுவதற்கான வாய்ப்புகளையும் எழுதுவதற்கான வாய்ப்பையும் கலந்துரையாடுறதுக்கான வாய்ப்பையும் ஆங்கிலம் கொடுக்க முடியும். 2 மொழி தான் நான் படிச்சிருக்கிறேன். எந்த இடத்துலையும் நான் சோட போகல. அப்படி இருக்கும் பொழுது ஆனால் 2 மொழிகளையும் அதான் முதலே சொன்னது மாதிரி 3 வகுப்புகள் படித்து வரும் பொழுது அந்த பையன் 2 மொழிகளிலும் தமிழ் ஆங்கிலம் 2லையும் எழுத முடியும், பேச முடியும், அவனால் சிந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒன்றை கண்டிப்பாக உருவாக்க முடியும்னு பார்க்குறேன். அது வரும் பொழுது அதுக்கு மேலே பின்னால் அவங்க எந்த துறையில் வந்தாலும் சிறப்பாக. இதையெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன் இல்லையா, கற்றல் என்பது அனுபவமாக இருக்கும். எப்படி கற்றுக்கொள்வது என்பதை பார்க்குறோம். அது முக்கியமாக இந்த மொழிகளின் வழியாக சொல்லிக் கொடுக்க டாக்டர் சங்கர் சார் ரெஜிஸ்ட்ரார் தமிழ்நாடு